ஓய்வூதிய குழு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் 110 விதியின் கீழே 28/4/2025 பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் ஒரு அறிவிப்பாக ஓய்வூதிய குழு 30/9/2025 அறிக்கையை வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட மாதிரி தான் அது அர்த்தம். ஆனால் அதே தேதியில் அந்த ஓய்வூதிய குழு உயர் திரு ககன்ஜீத் சிங் பேடி தலைமையிலான அந்த குழு அறிக்கையை அளிக்காமல் இடைக்கால அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுவும் அரசிடம் கொடுத்தேன்னு ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அதற்கான எந்த புகைப்படமோ வீடியோ ஆதாரங்களோ எதுவும் வரல. அது யாரிடம் கொடுத்தாங்க? முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாங்களா, அமைச்சர்கள்ட்ட கொடுத்தாங்களா, தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்தாங்களா, நீதித்துறை செயலாளர்கிட்ட கொடுத்தாங்களா என்ற எந்த விவரமும் இல்லை. அறிக்கையில் இடைக்கால அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு எந்த விவரமும் இல்லை. அதனால் தலைமைச் செயலர் சங்கத்தை பொறுத்தவரை அந்த குழு அமைக்கப்பட்ட போது 5/2/2025 அமைச்சாங்க. உடனடியாக நாங்கள் 7/2 இதே 2025 அந்த குழுவுக்கு எதிராக கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் இறங்கினோம். குழு தேவையில்லை என்பதுதான் தமிழ்நாடு தலைமைச் செயலர் சங்கத்தோட விருப்பம், நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் இந்த இடைக்கால அறிக்கை என்பது 6 மாத காலத்தை நேரடியாக நீட்டிப்பு கோராமல் இன்னும் கால அவகாசம் கேட்பதற்கு மாற்றுப்பாதை வழியாக புறவாசல் வழியாக செய்யக்கூடிய ஒரு செயல். இது முழுக்க முழுக்க அரசு ஊழியர்களை வஞ்சிக்கக்கூடிய செயல். இது எல்லளவும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த குழு உதவாது என்பதுதான் எங்களோட கருத்து. இதே நிலைமை தொடர்ந்து கொண்டிருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த குழுவோட மோசமான நடவடிக்கை என்பது எதிரொலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இதற்கு பிறகு தலைமைச் செயலக சங்கம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் உள்ள ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு வரும் 8ஆம் தேதி சென்னையில் கூடுகிறது. அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை குறித்து ஜாக்டோஜியோ முடிவு செய்யும். அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் போராட்ட களத்திற்கு இட்டு செல்வது அரசு தான். நாங்கள் இன்றைக்கும் போராட்டத்துக்கு நாங்களாக போகிறதில்லை. அரசு எங்களை போராட்ட களத்துக்கு தள்ளியது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வஞ்சிக்கக்கூடிய செயலை ஓய்வூதிய குழு என்ற ஒன்று அமைத்து அதன் மூலமாக வஞ்சிக்கக்கூடிய செயலை அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.